நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது. யுவர் ஆனர், இவர் செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவே சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரி பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிக்குது, அதனாலதான் அவர் பக்கம் நான் நிக்கிறேன். யுவர் ஆனர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு. யுவர் ஆனர், இப்ப நீங்க பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரியில் இருக்கிறதுனாலதான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை யுவர் ஆனர். சின்னசாமி, நடந்தது என்ன முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி, முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோடையும் சமமா வாழ முடியலைங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும். குத்துயிரும் குலையரம கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சுட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல, கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா, ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துறாதுல்ல. அதான். ஒரு நிமிஷம் யுவர் ஆனர், சின்னசாமி ஏதேதோ பேசி குழப்புறாரு. எனது கட்சிக்காரர் திரு சுடலையாண்டி மீது உள்ள வன்மத்தின் காரணமாக தனக்கு வேண்டப்பட்ட போலீஸோட உதவியை நாடி அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சது மூலம் ஜீரணிக்கவே முடியாத ஒரு அவமானத்தை சின்னசாமி ஏற்படுத்தியிருக்காரு. அந்த உடல் ஒரு சாதாரண உடல் அல்ல, நம் கலாச்சாரத்தின் ஆன்மா. அந்த உடலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடக்கம் செய்யாம விட்டது மிகப்பெரிய கலாச்சார பிழை. A biggest cultural mistake done by him. இது இந்து மதத்துக்கு எதிரானது. அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சதன் மூலம் இந்து மத வழிபாட்டு முறையை அறவே அழிக்க பார்க்கறாங்க. ஐயா, சின்னசாமி அந்த சடங்கு செய்ய மறுத்துட்டார். அது அவருடைய உரிமை. அதுக்காக அவர் குடும்பத்தை கொலவரி கொண்டு தாக்குறதா? அங்கிருந்து தப்பிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் அடிச்சிருக்காங்க. இது கொடுமை இல்லை? விஷயம் தெரிஞ்சு எஸ்பி அங்கே வந்திருக்காரு. ஆனா சுடலையாண்டி என்ன பண்ணாரு? ஊர்ல இருக்க அத்தனை ஜாதிக்காரங்களை கூட்டிட்டு போய் பாடியை வச்சு போராட்டம் பண்ணுவேன்னு அவரையும் மாற்றியிருக்காரு. அதனாலதான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணுமேனு பாடியை மார்ச்சரிலையும் கேஸ கோர்ட்டு கொண்டு வந்துட்டாரு எஸ்பி. இதுல எங்க இருந்து வந்தது மதம்? கல்ச்சுரல் மிஸ்டேக். அதை அழிக்க பார்த்தாரு, இதை அழிக்க பார்த்தாரு. எதை அழிக்க பார்த்தாரு? சின்னசாமி தான் இந்த சடங்கை செய்யணும்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல. நோ. இல்ல இல்ல. அப்புறம் என்ன? அப்போ இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலான்றீங்க? அதான் நானும் சொல்றேன். ஓ, ஆலயத்துல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சட்டம் வந்துருச்சுல்ல. அதே மாதிரி இதையும் அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் இன்னார் தான் பண்ணணும்னு போட்டு அழுத்துறீங்க? ஆலயங்கள்ல அர்ச்சகராகலாம் அனைவரும்னு சட்டம் வந்துருச்சு. ஆனா சுடுகாட்டுல இறுதி சடங்கு செய்யறதுக்கு சட்டம் இல்லையே. அந்த சட்டம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா சாதிக்காரங்களும் வேலை செய்யட்டும். அது வரைக்கும் சின்னசாமி இந்த வேலை செய்யட்டுமே யுவர் ஆனர்.